இயற்கை எழில் கொஞ்சும் நீலகிரி மாவட்டம் பொக்காபுரம் என்ற அடர்ந்த வனப்பகுதியில் புகழ்பெற்ற மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. முதுமலை புலிகள் காப்பகத்தையொட்டி அமைந்துள்ள பழமை வாய்ந்த இந்த கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் தேர் திருவிழா நடைபெறும். 5 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் நீலகிரி மட்டுமின்றி தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கேரளா, கர்நாடகா உட்பட வெளி மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பது வழக்கம். பழங்குடியின மக்கள் மற்றும் படுகர் சமுதாய மக்களால் இந்த திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிழா நேற்று காலை தொடங்கியது. இதனை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு சிறப்பு நன்னீராட்டு மற்றும் அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரவு 10 மணி அளவில் சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் சிம்ம வாகனத்தில் புறப்பட்ட அம்மன் ஊர்வலமாக வந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளினார். இதையடுத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் NS நிஷா உள்ளிட்டோர் திருத்தேரை வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் தொடங்கியது. இதில் மேளதாளங்கள் முழங்க படுகர் இன மக்கள் அவர்களின் மொழி பாடல்களை பாடி நடனமாடி பங்கேற்றனர். வழிநெடுகிலும் பக்தர்கள் உப்பை இறைத்து வேண்டுதல்களை நிறைவேற்றி மாரியம்மனை வழிபட்டனர். தேரோட்ட விழாவை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பக்தர்களின் வசதிக்காக உதகை மற்றும் கூடலூரிலிருந்து 50க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன.